இங்கேருந்து ஏன் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இங்கேருந்து ஒரு ரோடு காட்டுதுப்பா, ஆஃப் ரோடு. பார்க்கலாம், இப்படியும் இதுலேயும் போகலாம்னு காட்டுது. சரி, ஓகே. நம்ம இந்த ரோட்டில் இங்கே ஒரு 200 மீட்டரில் ஒரு ரோடு கட் ஆகுது. ஸோ நம்ம இதுலேயே எடுப்போம். நல்ல சந்திரம் அப்படின்ற ரோட்லேயே எடுப்போம். நல்ல சந்திரம் இல்லையா? ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு ரோடு போகுது. அந்த ரோட்டில் உள்ளே போய் பார்ப்போம். ராம்நகர். ஓகே, ராம்நகர்ந்து உள்ளே போக சொல்லுது. இதெல்லாம் செம்மையாக இருக்கும். அங்கே பாருங்க, சூப்பராக இருக்கு. இது எனக்கு பிடிச்சதே இங்கே இதுதான். எனக்கு 87 கிலோமீட்ரு. ஸோ நம்ம இங்கே உள்ளே போக போகிறோம். முன்னாடி தான் எடுக்கணும் காட்டுது. தேன்கனி கோட்டை தளி வேளாளம். எங்கேப்பா ரோடே காணும்? அதானோ, இதுதான் காட்டுது. இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன ரோட்டில் போகிறது தான் நல்லாயிருக்கு. சும்மா ஹைவே பிடிச்சி போயிட்டே இருந்தால் ஒரு மீனிங்கும் கிடையாது. பார்க்கலாம், இந்த ரூட்லாம் ட்ரை பண்ணி பார்ப்போம். புதுசாக போவோம். பக்குன்னு ஆயிடுச்சு ஆஃப் ரோடு அப்படின்னு. மறுபடியும் ஆஃப் ரோடு வந்தால் ஓகே தான். பட் நான் பஞ்சர் கிட் எடுத்துகிட்டு வரல, அதுக்கு தான் பயப்படுறேன். நான் மலைக்கே போகிறதா வேண்டாமான்னு யோசிச்சு தான் போனேன். இது வந்து எங்கே அப்படின்னா, ஒசூரை சுற்றியே இருக்குது இந்த பிளேஸ் எல்லாமே. ரொம்ப சின்ன ரோடு. ஸோ போகிறதுக்கு, வண்டி ஓட்டுறதுக்கும் நல்லா இருக்குது. நிறைய பிளேசஸ் இருக்குது. இங்கே ஒரு கோயில் இருக்குப்பா. இந்த ரோட்டில் தான் வந்தேன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ரொம்ப சின்ன சின்ன வில்லேஜ் இங்கே இருக்கிறது எல்லாமே. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ஏதோ ஒரு ரோடு எம்எம்எஸ் ஸ்கூலுக்கிட்ட போகும். எம்எம்எஸ் ஸ்கூல்கிட்ட போகுதா இல்லை எப்படி போகுதுன்னு தெரியல. பார்ப்போம். லாஸ்ட் டைம் என் அக்கா பையனை ஸ்கூலுக்கு விட போகிறப்போ எம்எம்எஸ் ஸ்கூல் தான் காட்டுச்சு. இந்த பூ இருக்கிற டைமில் வரணும்ப்பா, சூப்பராக இருக்கும் இந்த இடம்லாம். ஸோ அது ரொம்ப ஆஃப் ரோடு மாதிரி இருக்குது. அந்த ரோடு ட்ரை பண்ணுவோமா? இது ஒரு மாதிரி ரோடு நல்லா இருக்குது. இந்த நல்லா இருக்கிற ரோட்டில் போகிறதுக்கு நமக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குப்பா. பார்த்துமா, இன்னும் எத்தனை கிலோமீட்டர் காட்டுது?
37 மினிட்ஸ் காட்டுதா. ஸோ அந்த ரோட்டில் போய் பார்ப்போம். வண்டியில் பெட்ரோலும் இல்லை, நான் பாட்டுக்கு போயிட்டுருக்கேன். இதெல்லாமே சாமந்தி பூ செடிங்க. இல்லைப்பா, இந்த ரோடு எங்கேயும் கட் ஆகுது. இல்லை, வந்துடுச்சு மேப்பு. ஸோ ரொம்ப மோசமான ரோடு. நல்லா இருக்க ரோடை விட்டு ஏன்டா மோசமான ரோட்டுக்கு போகிறேன் அப்படின்னு எனக்கு பிடிச்சிருக்கு. ஸ்க்ராமாக வாங்கிட்டு நம்ம இந்த மாதிரி ரோட்டில் போகலை அப்படின்னா அதுக்கு மீனிங்கே இல்லைங்க. அது நம்ம ஸ்க்ராமை வாங்கினதுக்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிடும். நம்ம ஸ்க்ராமை வாங்கியிருக்கோம், ராயல் என்ஃபீல்ட் ஸ்க்ராம். இந்த ரோட்டெல்லாம் ஓட்டணும், அப்போ தான் இந்த வண்டிக்கு ஒரு ரெஸ்பெக்டு. ஆனால் என்ன பயம், பஞ்சர் ஆகிடும் அப்படின்ற ஒரே ஒரு பயம்தான். பஞ்சர் கிட்ட வர நான் எடுத்துகிட்டு வரல. ஸோ எடுத்துகிட்டு வந்துருந்தேன்னா பூந்து விளையாடி இருப்பேன் எல்லா ரோட்லேயும். பாருங்க போச்சு. இதுதான் சொல்கிறது, வண்டி வந்து ரோட்டை பார்த்து ஓட்டணும், சைடில் பார்த்து ஓட்டணும். அப்படி தான் போகும் வண்டி. வா 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 வா. இதெல்லாம் ரோடு போட்டு எத்தனை ஜென்மம் ஆகுதுன்னு தெரில. எத்தனை கிலோமீட்டர் காட்டுது? 40 நிமிஷமா? 20 கிலோமீட்டர் காட்டுது. ஓகே, ஓகே பார்ப்போம். இந்த ரோடு இவங்கெல்லாம் எப்படி இங்கே வீடு கட்டினாங்க, எப்படி இருக்காங்கன்னே தெரியலப்பா. ஒரு கேமரா வச்சு சும்மா இருக்க மாட்டாங்கடா அப்படின்றீங்க. என்ன பண்ணுறது? எனக்கு பிடிச்சிருக்கு பைக்கை ஓட்டுறது. இந்த ஹைவேல ஓட்டுறத விட இது மாதிரி ரோட்டில் ஓட்டுறது தான் சூப்பராக இருக்குது. மறுபடியும் ரோடா? அட போங்க, என்னை ரொம்ப ஏமாத்துறீங்க. இது எங்கே கட் ஆகுது? ஓகே, இது ஊருக்குள்ளே வந்திருக்கோம். இந்த ஊருக்குள்ளே ரோடு இல்லைப்பா, ஆனால் வீடெல்லாம் பெருசு பெருசாக கட்டியிருக்காங்க. நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. பைக்கை எடுத்தோமா சுற்றணுமா, அவ்வளோதான். இப்போ சொல்லப்போனால் எனக்கே புரியுது நான் ஒரு தற்கொலை அப்படின்னு. வீடும் கட்டலை, நல்லா ஜாலியாக சுற்றிட்டு இருக்கேன். இவ்வளோ கிறிஸ்டியன் தான் இருக்காங்க போல. பெரிய மேபி கிறிஸ்டியன்ஸ் தான் இருக்காங்க. எந்த ஊருன்னு தெரியல, எந்த இதுன்னு தெரியல, ஆனால் போயிட்டுருக்கேன். பட்டு ரைடு வரவங்க எப்படியெல்லாம் வாங்கப்பா, சும்மா ஹைவேலேயே போயிட்டு இருந்தால் நல்லா இருக்காது. நல்லதாக இருக்குது. வா 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 வா. இங்கே சாமந்தி பூ போட்டிருக்காங்க.
எங்கள் அப்பா அது எவ்வளோ அழகாக இருக்கு. வீடுங்கால பெருசாக இருக்குமா. ஸோ இந்த ரோடு மறுபடியும் எங்கே போய் ஜாயின் ஆகும்னு தெரில. நான் பாட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஸோ இந்த சைடு எதுவும் வச்சுருக்காங்க, பட் என்னான்னு தெரியல. இன்னும் எத்தனை கிலோமீட்டர் காட்டுறதுன்னு கூட தெரியல எனக்கு. இருபது கிலோமீட்டர் காட்டுது. தேவகனப்பள்ளி இங்கே எம்எம்எஸ் ஸ்கூல் எங்கே வருது? ஓகே, இதுலேயே போவோம். 20 கிலோமீட்டர் தான் காட்டுது. ஓகே, இதுலேயே போவோம் நம்ம. ஏன்னா எனக்கும் பசிக்க ஆரம்பிச்சிச்சு. டைம் என்ன ஆகுது? 12 மணி ஆக போகுது. எனக்கும் பசிக்குதுப்பா. வீட்டுக்கு போவோம். ஏன்னா இங்கே எந்த ஹோட்டலும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஸோ அடுத்து புது ரூட் ஏதாவது ட்ரை பண்ணுவோம் இதே மாதிரி. ஸோ இதோட தேவகானப்பள்ளி 3 கிலோமீட்டர் காட்டுது. வா, மாங்க மரம் மரபா அவ்வளோ அழகாக இருக்குது. வா 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 மாங்காய் மரத்தில் மாங்காய் தொங்குதுப்பா. குக்கும்பரு பூச்செடி வச்சுருக்காங்க, பட் ஆனால் இன்னும் பெருசாகலை. பெருசானால் தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த இதுலேயே போவோம். எங்கே போகுதுன்னு பார்த்துருவோம். எந்த ஊருக்கு வந்திருக்குன்னே தெரியாது எனக்கு, பட் போய்கிட்டே இருக்கேன். பார்க்குறவங்களும் வேறாம் பைத்தியக்காரன் அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறாங்க. ஏய் இங்கே பாருப்பா, பலாப்பழம். வா, ஓடுது, அமேசிங்கு. எவ்வளோ இருக்குது? கீழெல்லாம் செதந்து கிடக்கு. ஸோ பார்ப்போம், இங்கே ஒரு ஆஃப் ரோடு கிடைக்கிது.